டி ஸ்டோரி தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். இன்னைக்கு இந்த ட்ராமாவோட 2வது பார்ட், அதாவது ஃபைனல் பார்ட்ல என்ன நடக்க போகுது அப்படின்றத பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல ராக்கி வீட்டை விட்டு வெளியே வந்திருக்கும் போது அந்த இடத்துல லாலா தான் நின்றுப்பாங்க. இப்போ அடுத்த நாள் விடியுது. ராக்கோ தரையில படுத்து தூங்கிட்டு இருக்க. இவ்வளவு பாத்தீங்கன்னா அலாரத்தை தூக்கிட்டு வந்து ராக்கோவோட காது கிட்டே வைக்க இவன் பயந்து போய் எந்திரிச்சிடான். ஏன்டி இப்படி பண்ற அப்படின்னு சொல்லி கேட்க, இங்க பாத்தியா வீடியோ கால்ல லாலா அப்படின்னு சொல்ல இவங்க 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிக்கிற மாதிரி கொஞ்சிக்கிட்டு லாலா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இப்போ ராக்கோ சமைக்கலாம் அப்படின்னு மீன் எடுத்துட்டு வந்து தாச்சியில போட்டா அதுல உள்ள எண்ணெயெல்லாம் இவன் மேலே பட்டுட்டு இருக்க. ஐயோ எரியுதே, நீயே வந்து சமடி அப்படின்னு சொல்லி ராக்கியை பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டு இருக்கான். இப்போ ராக்கியை பாத்தீங்கன்னா நான் உனக்கு சமைச்சு தரணும்னா நீ எனக்கு கிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவ கிஸ் பண்ற மாதிரி வாயை வச்சுட்டு இருக்க. தள்ளி போடி, கிஸ் எல்லாம் பண்ண முடியாது, போய் ஒழுங்கா சமைக்கிற வேலையை பாரு அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கான். இப்ப மட்டும் நீ கிஸ் பண்ணலன்னு வச்சுக்கேங்க லாலா கிட்ட போட்டு விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. என்ன பிளாக்மெயில் பண்றியா அப்படின்னு இவன் கேட்கறான். இவங்க 2 பேரும் இப்படி அடிச்சிட்டு இருக்கும்போது அந்த பக்கம் லாலா பாத்தீங்கன்னா என்னையா கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி எட்டி பார்க்க, லாலா நீங்க இப்படி இந்த இடத்துல அப்படின்னு கேட்டுட்டு இவங்க 2 பேரும் ஒட்டிக்கிறாங்க. இப்போ நைட் ஆகுது. வழக்கம் போல இவன் டாஸ்க் போட அதுல ஹீரோயின் தான் வின் பண்றா. இவனை பாத்தீங்கன்னா சோஃபால தூங்குறதுக்காக அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறான். அடுத்த நாள் ஆகுது. ராக்கா அவனோட வேலைக்கு வந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துல வந்து பார்த்தா ராக்கி தான் உட்காந்துட்டு இருக்கா. இங்க என்னடி பண்ற அப்படின்னு சொல்லி கேட்க, நான் உன்னோட பொண்டாட்டி, சோ வேலையிலேயே நான் பாதி வேலை பாக்குறதுல தப்பு இல்லையே, ஓகே ஓகே தேவையில்லாம வெட்டி கதை பேசாம போய் வேலையை பாரு அப்படின்னு சொல்லி இவன் அனுப்பிச்சு வச்சுட்டு இருக்க. இப்ப ராக்காவை பாத்தீங்கன்னா அவனோட ஃப்ரெண்ட்ஸுங்களை பிடிச்சி திட்டிட்டு இருக்கான். டே இது என்னோட முக்கியமான கிளைண்டோடதுடா, இந்த வேலையை போய் முடிக்காம இருக்கீங்க, என் அங்கிளோட ஹெல்ப்லாம் எனக்கு தேவையில்லை, நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, டே நாங்க உனக்கு ஹெல்ப் பண்ணணும் தான் நினைக்கிறோம் அப்படின்னு இவனுங்க சொல்லிட்டு இருக்க. ராக்கோ அவனுங்களை திட்டிட்டு அந்த இடத்த விட்டு போறான். இப்ப ஹீரோனை பாத்தீங்கன்னா அவன் எப்போதும் உங்களை இப்படிதான் திட்டுவானா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா ஆமா வேலையில கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா தான் இருப்பான், ஆனா நாங்க அவன ஃப்ரெண்டா தான் நினைக்கிறோம் அப்படின்னு இவனுங்க சொல்லிட்டு இருக்கானுங்க. இப்போ ஒர்க் எல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்தா ராக்கோ பாத்தீங்கன்னா அங்க உள்ள பாத்திரம் எல்லாம் கழுவி வச்சுட்டு என்ன சொல்றானா, எவ்வளவு வேலை தான் நான் பாக்குறது, நீ கொஞ்சம் ஹெல்ப் பண்ண கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்க, உன்னோட கம்பெனில உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்படிதானே நீ நடத்துற, இனிமே நான் தான் உனக்கு பாஸ், நான் சொல்றத நீ கேட்டுதாகணும் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. ராக்கோ பாத்தீங்கன்னா வேலை பார்த்து பார்த்து வேர்வை சொட்ட சொட்ட அந்த இடத்துல நின்னுட்டு இருக்க. இவ ராக்கோவை பாக்குறா. ராக்கோ இவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்கத பார்த்த உடனே வாவ் இந்த பையன் பார்க்க எவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்கா அப்படின்னு இவ வாயை பழந்துட்டு பார்த்துட்டு இருக்க. அவன் பாத்தீங்கன்னா கிட்ட வந்துட்டு இருக்கான். இப்ப ராக்கோ கிட்ட வந்து ராக்கியை பிடிச்சி கிஸ் பண்ண 2 பேரும் பயங்கரமா கிஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கு. என்னடான்னு பார்த்தா எல்லாமே கனவுதான். இவ காத்துல கிஸ் பண்ணிட்டு இருக்க. என்னடி பண்ற அப்படின்னு ராக்கோ கேக்குறான். இவ்வளவு பாத்தீங்கன்னா ஐயோ என் கழுத்து சுலுக்கிக்கிச்சு, அதனாலதான் மேல பார்த்த பக்கம் இருந்தேன், ஐயோ வலிக்குதே அம்மா அப்படின்னு இவ அங்கிட்ட இங்கிட்ட ஆட்டிட்டு அந்த இடத்த விட்டு போக, என்ன இதுக்கு முத்திருச்சா அப்படின்னு இவன் யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ பெட்ரூம்க்கு வந்ததுக்கு அப்புறம் வழக்கம் போல டாஸ்க் போட அதுல ஹீரோயின் தான் வின் பண்றா. இந்த பெட்டுக்கு நான் தான்ப்பா ஓனர், அது கடவுளே எழுதி வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இல்ல இன்னைக்கு நைட்டு நான் இங்க தான் படுக்க போறேன் அப்படின்னு இவன் படுத்துட்டு இருக்கான். இப்போ அவளை பாத்தீங்கன்னா டே ஒழுங்கா ஓடி போயிரு, இல்லனா நான் உனக்கு கிஸ் பண்ணிடுவேன், இல்லனா நீ என்ன கிஸ் பண்ண அப்படின்னு சொல்லி இவளை பாத்தீங்கன்னா கிஸ் பண்ற மாதிரி வாய வச்சுட்டு இருக்க. ராக்கா அவளை பிடிச்சி பெட்ல தள்ளிடுறான். இப்போ அவனை பாத்தீங்கன்னா கிஸ் தானே பண்ணிட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவ கிட்ட வந்துட்டு இருக்க. அவன் பயத்துல கண்ணு முடிக்கிறா, வேணாண்டா விட்டுடா அப்படின்னு. இப்ப ராக்கோவை பாத்தீங்கன்னா டக்குன்னு அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு போக இவ அதே போஸ்ட்ல படுத்துட்டு இருக்கான். இவ படுத்துட்டு இருக்கத பார்த்தவன ராக்கோ சிரிச்சுட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயின் பாத்தீங்கன்னா பாத்ரூம்ல குளிச்சிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ராக்கோ தான் வரான். இவ குளிச்சிட்டு இருக்கத ராக்கோ டோரை ஓபன் பண்ணி பாத்துறான். இவனை பாத்தீங்கன்னா பாத்துட்டு அந்த இடத்த விட்டு போகாம பல்ல இழிச்சுக்கிட்டு அவளையே பாத்துட்டு இருக்க. ராக்கோ பாக்குறத இவ கண்ணாடியில பாத்துறான். இப்போ அவளை பாத்தீங்கன்னா திரும்பி பார்த்து டே எதுக்காக இந்த இடத்த விட்டு போகாம இப்படி பாத்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நானா சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு போயிடுறான். இப்ப ராக்கோ பாத்தீங்கன்னா மறுபடியும் உள்ள வந்துட்டு சரி எதுக்காக டோரை க்ளோஸ் பண்ணாம குளிச்சிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லி இவ்வளவு அங்க இங்கன்னு பாத்துட்டு இருக்க. ஐயோ எதுவும் பேசாம போய் தலடா அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. ராக்கோமே அந்த இடத்த விட்டு போயிடுறான். இப்ப அவங்க 2 பேரும் ஆபீஸ்க்கு தான் போயிட்டு இருக்காங்க. ராக்கோ பாத்தீங்கன்னா ராக்கிக்கு பயங்கரமா மரியாதை கொடுத்து ஆபீஸ்க்கு கூட்டிட்டு வந்துட்டு இருக்க. இவ முன்னாடி நடந்து போயிட்டு இருக்கா. இவனை பாத்தீங்கன்னா அவளை அங்க அங்க பாத்துட்டு இருக்க. இவ அவளோட மேல கைய வச்சு மறைச்சிட்டு நடந்து போயிட்டு இருக்கா. இப்ப ராக்கோ கிட்ட அவனோட ஃப்ரெண்டு மைக் வந்து என்ன சொல்றானா, இங்க பாருடா நம்மளோட அட்வர்டைஸ்மெண்ட் முடிக்க முடியாது, அங்கிள் கிட்ட இதை பத்தி சொல்றதா நல்லது அப்படின்னு சொல்ல, இதை எப்படி சால்வ் பண்ணணும்னு எனக்கு தெரியும், தேவையில்லாம இந்த விஷயத்த அங்கிள் கிட்ட கொண்டு போகாத அப்படின்னு இவ சொல்றான். இப்ப அவனை பாத்தீங்கன்னா சரி எப்படியோ நீயே பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு போக, இப்ப ராக்கி என்ன சொல்றானா, உன் ஃப்ரெண்டு சொல்றதான் கரெக்ட், பேசாட்டுக்கும் அங்கிள் கிட்ட பேசி பாரு அப்படின்னு சொல்ல, என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும், உன் வேலையை மட்டும் பாரு அப்படின்னு ஹீரோ சொல்லிடுறான். இப்ப ஹீரோயினுக்கு அவளோட அப்பா தான் கால் பண்றாரு. அந்த கால் வந்தோடனே எல்லாரும் அமைதியா இருங்க, என்னோட அப்பா கால் பண்றாரு அப்படின்னு இவ பேசிட்டு இருக்கா. இப்ப அவங்க அப்பா என்ன சொல்றானா, அம்மாடி ஒரு சின்ன தப்பாயி போச்சு, உன்னோட தம்பிக்கு பாஸ்கெட் பால் பட்டு அவனுக்கு சர்ஜரி பண்ணணும்னு டாக்டர் சொல்லிட்டாங்க, ஆனா சர்ஜரிக்கு தேவையான பணம் நம்ம கிட்ட இல்ல அப்படின்னு சொல்ல, அப்பா நீங்க கவலைப்படாதீங்க, சர்ஜரிக்கு தேவையான பணத்தை நான் தரேன் அப்படின்னு இவ சொல்லிட்டு இப்ப பாத்தீங்கன்னா ஹீரோவை கூட்டிட்டு அவங்க அப்பாவை பார்க்க தான் போறா. இப்ப என்ன சொல்றானா, என்னோட பாஸ் இங்கே தான் இருக்காருன்னு எங்க அப்பா கிட்ட சொல்லியிருக்கேன், ஸோ நீ தான் என்னோட பாஸ், நீ அவனோட அசிஸ்டன்ட், நீங்க 2 பேரும் தான் எனக்கு ஹெல்ப்
ஹெல்ப் பண்ணணும். அப்புறம் ராக்கோ நீ உனக்கு சைனீஸ் மட்டும் தான் தெரியும்னு சொல்லியிருக்கேன், அதே மாதிரி நீயும் ஆக்ட் பண்ணிக்க அப்படின்னு சொல்ல ஓகே நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு இவனுங்க 2 பேரும் ஹாஸ்பிட்டலுக்குள்ள போயிட்டு இருக்கானுங்க. இப்ப ஹீரோவையும் அவனோட ஃப்ரெண்டை பார்த்த உடனே ராக்கியோட அப்பா என்ன சொல்றானா, நீங்க தான் அவளோட பாசா அப்படின்னு சொல்லி கேட்க அவனுங்களும் ஆமான்னு சொல்றானுங்க. இப்ப அவங்க அப்பா என்ன சொல்றாருன்னா, நீங்க உண்மையாவே இந்த இடத்துல இருந்தது எங்களோட அதிர்ஷ்டம் தான் சொல்லணும், எங்களுக்கு உதவி பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. என் பொண்ணு உங்களை பத்தி சொல்லியிருக்கா, நீங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட்னு அப்படின்னு இவர் சொல்லிட்டு இருக்க. இவர் சொல்ற எல்லாத்தையும் ஹீரோவோட ஃப்ரெண்டு டிரான்ஸ்லேட் பண்ற மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா ஹீரோக்கு வந்து சைனீஸ் மட்டும் தான் தெரியும்னு சொல்லியிருப்பா இல்லையா, அதனால இவன் டிரான்ஸ்லேட்டரா இங்க நடிச்சிட்டு இருக்கான். இப்போ அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா, என் பொண்ணுகிட்ட கோவப்படாதீங்க, அவள் ரொம்பவே நல்ல பொண்ணு, என் ஃபேமிலிக்காக அவள் நிறையா பண்ணியிருக்கா, அவளுக்கு நாங்கள் எல்லாம் தான் உயிர், ஃபர்ஸ்ட் டைம் எங்களோட ஃபேமிலியை விட்டு அவள் பிரிஞ்சிருக்கா, நீங்கள் தான் அவளை நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்ல அவங்க அப்பா பேசுகிற எல்லாமே ஹீரோக்கு புரியுது. இவர் சொன்னதை கேட்ட உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபீலிங் ஆயிடுறான். இப்போ அவங்க எல்லாரும் அந்த இடத்த விட்டு கிளம்பி வரும்போது ஹீரோயின் காரில் உட்காந்துருக்கதை ஹீரோ பார்க்குறான். அவங்க அப்பா பார்த்துருவாரோ அப்படின்னு இவனை பார்த்தீங்கன்னா 2 பேரையும் பிடிச்சி இந்த பக்கம் திருப்பி எங்களை ஒரு ஃபோட்டோ எடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவனும் ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கான். இப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோவோட ஃப்ரெண்டுக்கு சிக்னல் காட்டுறா, என்னோட அப்பாவை நல்லபடியாக இருக்க சொல்லு, டேப்லெட்லாம் கரெக்ட் டைமுக்கு எடுத்துக்க சொல்ல அப்படின்னு இவ சிக்னல் காமிச்சிட்டு இருக்க. அவனுக்கு ஒன்றுமே புரியலை. அவனை பார்த்தீங்கன்னா உங்களோட உடம்ப நல்லா பார்த்துக்கங்க, கண்ணை கூட நல்லா பாருங்க அப்படின்னு சொல்ல, என்னது கண்ணா அப்படின்னு அவங்க அப்பா முழிச்சிட்டு இருக்காரு. இப்போ அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா என் பொண்ணை நல்லபடியாக பார்த்துக்கங்க, ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோனோட தம்பியுமே தேங்க்யூ சொல்லி கட்டி பிடிச்சிக்கிறான். இப்போ அவங்க எல்லாரையும் விட்டுட்டு ஹீரோ அவனோட காரில் வந்து ஏறினவுடனே இவ்வளோ பார்த்தீங்கன்னா என் அப்பாவை நீ கட்டி பிடிச்சல, என் அப்பாவோட வாசனை உன் மேலே இருக்கு அப்படின்னு சொல்லி இவ ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு அங்கே இங்கே ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்க. இதை பார்த்தவொடனே அவன் ஷாக் ஆயிடுறான். என்னடா இப்பதான் 2 பேருக்கும் தெரியுதா இவ்வளோ க்ளோஸ் ஆனது அப்படின்னு இவன் கேட்டுட்டு இருக்க. 2 பேரும் திருன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. இப்போ ராக்கியை பார்த்தீங்கன்னா ரொம்ப தேங்க்யூ என்னோட ஃபேமிலிக்கு காசு கொடுத்து ஹெல்ப் பண்ணதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ ராக்கியை பாசத்தோட பார்த்துட்டு இருக்கான். இப்போ ராக்கிக்கு ஒரு மெசேஜ் வருது. என்னடான்னு பார்த்தா மைக் வந்து அவனோட அங்கிளை மீட் பண்ண போறான் அப்படின்ற விஷயம் தான். இதை கேள்விப்பட்டவன இப்போ அவன் வேகமா அவனோட கம்பெனிக்கு தான் போறான். இப்போ அங்கே போய் என்ன சொல்றானா, அங்கிள் கிட்ட என்னடா சொன்னேன், இந்த விஷயத்தை தான் நான் பாத்துக்கிறேன்னு சொன்னேன்ல, அப்புறம் இதுக்காக நீ இதுல தலையிட்ட அப்படின்னு சொல்லி கேட்க. ஆல்ரெடி அங்கிள் கிட்ட எல்லாமே சொல்லிட்டேன், இந்த ப்ராஜெக்ட் அவனோட அப்பா கிட்ட கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்ல இவன் செமகாண்டாயிட்டு அவனை அடிக்கிற மாதிரி போக 2 பேருக்கு நடுவில் சண்டையே வந்துருது. இப்போ அவங்க 2 பேரையும் சமாதானப்படுத்தி அந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு வந்துட்டு இருக்க. ராக்கி என்ன சொல்றானா, அவன் உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறான், உன்னோட ஃப்ரெண்டு தானே, அவன்கிட்டயே இப்படி கோவப்படுற அப்படின்னு சொல்ல அவன் ஒன்னும் என்னோட ஃப்ரெண்டு கிடையாது, அவன் என்னோட எம்ப்ளாயி மட்டும்தான், அப்புறம் நீயுமே எனக்கு எம்ப்ளாய் தான், நான் காசு கொடுக்குறேன், நீங்க எல்லாம் எனக்கு கீழே வேலை பார்க்குறீங்க, தேவையில்லாம என்னோட பர்சனல் லைஃப்ல யாரும் தலையிடாதீங்க, என் லைஃபை விட்டு எல்லாரும் தள்ளி இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு போயிட்டு இருக்க. இவளுக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு இருக்கு. இப்ப ராக்கி பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து லாலா கிட்ட சொல்லி அழுதுட்டு இருக்கா. அவன் இவ்வளவு கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்லை தெரியுமா லாலா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கா அப்படின்னு இவ அழுதுட்டு இருக்க. இப்ப லாலா பாத்தீங்கன்னா உங்ககிட்ட ஒரு விஷயத்த நான் காட்டணும்னு நினைக்கிறேன், என் கூட வா அப்படின்னு சொல்லி ராக்கோவோட சின்ன வயசு போட்டோவை எடுத்து காமிச்சிட்டு இருக்காங்க. இது ராக்கோ, பக்கத்துல இருக்கிறது அவனோட அப்பா. அவங்க அப்பானா ராக்கோக்கு உயிர் தெரியுமா, அவன் தான் எல்லாமே நினைச்சிட்டு இருந்தான். ஆனா அவனோட அப்பா இவனுக்கு தெரியாம இன்னொரு ஃபேமிலி வச்சிட்டு இருந்தாரு. இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவனோட மனசே உடஞ்சு போயிடுச்சு. என்னோட பையன் அவனோட புது ஃபேமிலி கிட்ட போகணும்னு நினைச்சு ராக்கோவை தனியா விட்டுட்டு போகணும்னு பார்த்தான். அவன் எவ்வளவு கெஞ்சினா தெரியுமா, ப்ளீஸ்பா என்னை விட்டு போகாதீங்க, நீங்க எல்லாமே என்னால இருக்க முடியாது அப்படின்னு எவ்வளவோ என்னோட பேரை சொல்லி பார்த்தான். ஆனா என்னோட பையன் கேட்கவே இல்லை. என் பேரன் கடைசியா சொன்ன வார்த்தை அதுதான். அதுக்கப்புறம் அவன் யாருக்கிட்டையுமே சாரியும் கேட்கறதில்ல, யாரையும் நம்புறதில்ல. அதனாலதான் அவனுக்கு ரிலேஷன்ஷிப் மேல நம்பிக்கையே இல்லாம போயிடுச்சு. நம்ம யாரை அதிகமா காதலிக்கிறோமோ அவங்க தான் நம்மள ரொம்பவே கஷ்டப்படுத்துவாங்க. அதே விஷயம் தான் ராக்கோக்கும் நடந்திருக்கு. அவன் அவங்க அப்பா மேல உயிரே வச்சிருந்தான். ஆனா அவங்க அப்பா விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் இப்படி எல்லாம் மாறி போயிட்டான் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்றா ராக்கோவை நினைச்சு. எல்லாரும் என்னோட பேரனை இதயமே இல்லாத ஒரு மனுஷன் தான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அவனோட இதயம் உடைஞ்சு போன விஷயம் எனக்கு மட்டும் தான் தெரியும். அதை நான் சரி பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். என்னோட பேரனால உன்னோட மனசு காயப்பட்டிருந்துச்சுன்னா என்னை மன்னிச்சிருமா, இந்த இடத்த விட்டு நீ போகணும்னு ஆசைப்பட்டா தாராளமா போகலாம் அப்படின்னு சொல்ல பாட்டி இந்த பிளான்ல இருந்து நீங்க பின்வாங்கலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா, என்னை மன்னிச்சிருங்க, நான் போக மாட்டேன் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இப்ப இந்த பக்கம் ராக்கோவை தான் காட்டுறாங்க. அவன் வீட்டுக்கு வெளியே ஹீரோயின்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். நம்ம வேற ரொம்ப திட்டோமா அவளை அப்படின்னு இவன் யோசிச்சுட்டு இருக்கும்போது இப்ப இந்த இடத்துக்கு 2 வயசான தாத்தா பாட்டி தான் வராங்க. அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, நீ தான் என்னோட புது பக்கத்து வீட்டுக்காரனா, எங்க உன்னோட பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி கேட்க எனக்கு என்னோட பொண்டாட்டிக்கு சின்ன சண்டை, இன்னும் அவ வீட்டுக்கு வரல, அவளுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்க. இப்ப பாட்டி என்ன சொல்றாங்கன்னா, எங்க 2 பேரை பாத்தியா, கல்யாணம் ஆகி 53 வருஷம் ஆகுது, நெக்ஸ்ட் வீக் அதை செலிப்ரேட் பண்ண போறோம், நீ ஃப்ரீயா இருந்தானா உன்னோட பொண்டாட்டியை கூட்டிட்டு வா, நான் எப்பவுமே என்னோட ஹஸ்பண்டை விட்டு கொடுக்க மாட்டேன், நம்ம வாழ்க்கையில தனியா இருக்கும்போது நமக்கு எப்பவுமே துணையா இருக்குது நம்மளோட ஃபேமிலி தான், நம்ம யாரை கல்யாணம் பண்ணியிருக்கோமோ அந்த பார்ட்னர் மட்டும் தான் நமக்கு துணையா இருப்பாங்க அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு இருக்க. இவங்கள பார்த்த
பார்த்த உடனே ராக்கோக்கு ரொம்ப ஃபீலிங்கா இருக்கு. இப்ப ராக்காவோட போனுக்கு ஒரு மெசேஜ் வருது. லாலா தான் அனுப்புறாங்க. ராக்கி இங்க தான் இருக்கா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்ல இந்த மெசேஜை பார்த்த உடனே இவன் ரொம்ப பயந்து போயிடறான். திட்டில பாட்டிக்கிட்ட போய் எல்லா உண்மையும் சொல்லிட்டாலோ அப்படின்னு யோசிச்சுட்டு இவன் வீட்டுக்கு வந்த உடனே இப்ப பாட்டி என்ன சொல்றாங்கன்னா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு பேச வரும்போது ராக்கியை பாத்தீங்கன்னா அவன் என்னை கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்கான் பாட்டி, நான் அவன் கூட போகணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்ல இப்பதான் ஹீரோக்கு நிம்மதியா இருக்கு. இப்ப அவங்க 2 பேரும் வீட்டுக்கு வந்த உடனே இவ்வளவு பாத்தீங்கன்னா கொஞ்சம் போட்டோவை எடுத்து கொடுத்து இந்த போட்டோவை லாலா தான் எனக்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்ல அந்த போட்டோவை வாங்கி இவன் பாசத்தோட பாத்துட்டு இருக்கான். இப்ப அவன் டிவியை பார்த்த உடனே அங்க பாத்தியா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எவ்வளவு லவபிளா இருக்காங்க, இது எல்லாமே மூவில மட்டும்தான் நடக்கும், ரியல் லைஃப்ல ஃபேக்கா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன சொல்றானா, இன்னைக்கு நான் உன்னை திட்டிட்டேன் சாரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, என்னால நீ சாரி சொல்றத நம்பவே முடியல. என்னோட அம்மா என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க, ஒருத்தர் சாரி சொல்றாங்கன்னா அவங்க ரொம்பவே நல்ல பர்சனா மாறிட்டு வராங்கன்னு அர்த்தம். அப்படின்னா நீ ரொம்ப நல்லவன் ஆயிட்டு இருக்க போல, உன்னோட அங்கிள் கிட்டேயும் சாரி கேட்டனா உன்னோட ப்ராப்ளம் கூட உன்னை விட்டு போயிரு தெரியுமா அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. ரொம்பவே தேங்க்யூ என் கூட வீட்டுக்கு வந்ததுக்கு அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஹீரோ ஹீரோயினை கூட்டிட்டு அவனோட அங்கிளை பாக்குறதுக்காக தான் போறான். இப்போ அவங்க அங்கிளை பார்த்து என்ன சொல்றானா, அங்கிள் எல்லாமே என்னோட தப்பு தான், ப்ளீஸ் இந்த ஒரு தடவை என்ன மன்னிச்சிடுங்க, எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்ல அவங்க அங்கிளும் மன்னிச்சு ஏத்துக்கிட்டாரு. இப்போ அங்கிள் இப்படி சொன்ன உடனே இவனை பாத்தீங்கன்னா செம ஹாப்பி ஆயிட்டு வெளியே ஓடி வந்து ராக்கியை கட்டி பிடிச்சிட்டு நீ சொன்ன மாதிரியே நடந்துச்சு ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்லி இவன் எக்ஸைட்மெண்ட் ஆயிட்டு இருக்க. டேய் போதுண்டா விர்றா அப்படின்னு இவ சொல்றா. இப்போ அவளை பாத்தீங்கன்னா அதுக்காக வந்து இப்படியா கட்டி பிடிப்பா அப்படின்னு சொல்ல ஏதோ தெரியாம கட்டி பிடிச்சிட்டமா வா அப்படின்னு சொல்லி அவன் கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அவனோட ஃப்ரெண்டை மீட் பண்ண தான் போறாங்க. இப்போ மைக் கிட்ட போய் டேய் சாரிடா என்ன மன்னிச்சிரு, நான் ஏதோ கோவத்துல பேசிட்டேன், ப்ளீஸ் என்ன மன்னிப்பியா அப்படின்னு சொல்லி கேட்க ஃப்ரெண்டுக்குள்ள இதெல்லாம் சகஜம் விர்றா அப்படின்னு அவனும் சொல்லிடுறான். இதை கேட்ட உடனே ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ அவங்க எல்லாரும் அவங்களோட ஆடை பத்தி டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ என்ன சொல்றானா, நம்ம ஏன் 50 வருஷத்துக்கு மேல ஒன்னா வாழ்ந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை பத்தி இன்டர்வியூ எடுக்க கூடாது, அதையே நம்ம ஆடுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல சூப்பர் ஐடியாவா இருக்கே அப்படின்னு இவனுங்களும் பாராட்டிட்டு இருக்கானுங்க. இப்போ ஒவ்வொரு கப்பலா கூட்டிட்டு வந்து இன்டர்வியூ எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஒரு கப்பல் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க 2 பேரும் கல்யாணம் ஆகி 30 வருஷமா ஒன்னா வாழ்ந்துட்டு இருக்கோம், ஃபர்ஸ்ட் விஷயமே ஃப்ரெண்ட்ஷிப் தான், எதுவா இருந்தாலும் மறைக்க கூடாது, ரொம்ப கேஷுவலா இருக்கணும், ஃப்ரெண்ட்லியா இருக்கணும், ஒரு ஃபேமிலி மாதிரி இருக்கணும் அப்படின்னு இவங்க சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் ரொம்ப ஹாப்பியா அவங்கள பாத்துட்டு இருக்க. இந்த பக்கம் ராக்கோ பாத்தீங்கன்னா ஹீரோயினை பாத்துட்டு இருக்கான். அவனுக்கு இவன் மேல காதல் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஹீரோ பாத்தீங்கன்னா வீட்டுல வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துல கார்பன் டை ஆக்சைடை ரிலீஸ் பண்ணி விட, டே நீ இப்ப என்னடா பண்ண, சவுண்ட் எனக்கு கேட்டுச்சு அப்படின்னு இவ சொல்றா. என்னம்மா பாடியில நடக்கிற நார்மலான விஷயம் தானே, ஏன் உனக்கெல்லாம் வராதா, அவங்க என்ன சொன்னாங்க ஃப்ரெண்ட்லியா இருக்கணும்னு சொன்னாங்க, அதான் நான் ஃப்ரெண்ட்லியா இருக்கேன் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்போ ராக்கி குனிஞ்சு வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அவளுமே பாம் போட இவனை பாத்தீங்கன்னா ஐயோ என்ன தேடி தின்னு தொலைச்ச, எனக்கு வாமிட்டே வர மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி ராக்கோ அவளை கலாய்ச்சிட்டு இருக்கான். இப்போ பாத்தீங்கன்னா இவங்க எந்தெந்த கப்பல இன்டர்வியூ எடுக்கிறாங்களோ அவங்க சொல்ற மாதிரி எல்லாம் வாழ ஆரம்பிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து ஷாப்பிங் போறது, ராக்கோ இவளுக்காக சாப்பாடெல்லாம் சமைச்சு எடுத்துட்டு வர்றது அப்படின்னு லைஃப் ஜாலியா போயிட்டு இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா இவங்க 2 பேரும் ஒன்னா இருக்கும்போது ஹிரண்க்கு அவளோட அப்பா தான் கால் பண்றாரு. ஏமா உன் தம்பியோட பர்த்டே வருதே நீ வரலால அப்படின்னு சொல்ல, ஆனா அப்பா நான் ரொம்ப தூரத்துல இருக்கனால என்னால வர முடியாது அப்படின்னு இவ சொல்லிரா. இத ராக்கி கேட்டவுடனே இவளுக்கு கரடி வேஷம் போட்டுட்டு போயிட்டு அவங்க எல்லாருக்கும் சர்ப்ரைஸ் கொடுக்க இவ அதுக்கு மேல சர்ப்ரைஸ் ஆயிரா. இப்ப அவங்க அப்பா பாத்தீங்கன்னா நீயும் என்னோட ஃபேமிலி ஆயிட்ட அப்படின்னு சொல்லி ஹீரோ ஹீரோயின் எல்லாரும் சேர்ந்து ஒன்னா கட்டி பிடிச்சிட்டு இருக்க. இவ தனியா ஹீரோவை கட்டி பிடிச்சிடா. ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், தேங்க்யூ 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 அப்படின்னு இவ கட்டி பிடிச்சிட்டு இருக்க. இதை பார்த்தவொன்னே அவங்களோட ஃபேமிலி எல்லாம் ஷாக் ஆயிடுறாங்க. இப்ப இதை சமாளிக்கிறதுக்காக எல்லாரும் சேர்ந்து ஒன்னா கத்திட்டு அந்த பர்த்டே பார்ட்டியை ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அடுத்த நாள் வழக்கம் போல 2 பேரும் ஷாப்பிங் போயிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா பாத்ரூம்க்கு தேவையான பொருட்கள் எல்லாம் இருக்கு. இதை பார்த்த உடனே ஹீரோக்கு இவ குளிச்சிட்டு இருந்ததான் ஞாபகம் வருது. இவனை பாத்தீங்கன்னா அவளையே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்க. என்னடா பாக்குற அப்படின்னு மேல பார்த்தா இப்பதான் இவளுக்கு தெரியுது இது எல்லாமே பாத்ரூம்க்கு தேவையான பொருள்னு. இவளை பாத்தீங்கன்னா சும்மா கனவு கண்டுட்டு இருக்காம வந்து தலடா அப்படின்னு சொல்லிட்டு போக இவன் அவளையே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கான். இப்ப 2 பேரும் வீட்டுக்கு வந்த உடனே ஹீரோயின் அவளோட ரூம்ல தூங்கிட்டு இருக்கா. இவ தூங்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ராக்கோ வந்து இவளை பாசத்தோட பார்க்க ஆரம்பிச்சிடறான். இவளை ரொம்பவே காதலிக்க ஆரம்பிச்சிடுறா ராக்கோ. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா அவளை கிஸ் பண்ணலாம் அப்படின்னு கிட்ட வரும்போது இவ டக்குன்னு கண்ணை முழிச்சிடறா. அட விளங்காதவனே இங்க என்னடா பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, நாளைக்கு நம்ம 2 பேரும் லாலாவை பார்க்க போனோம், அது சொல்லலாம் தான் வந்தேன், அதுக்கு போய் இப்படி கத்திரியா அப்படின்னு சொல்லிட்டு இவன் இந்த இடத்த விட்டு போறான். இப்ப அடுத்த நாள் பாத்தீங்கன்னா லாலா கூட ஒன்னா சேர்ந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி ஷூட்டிங் எடுக்க தான் போறாங்க. யாரை எடுக்க போறாங்கன்னா அவங்களோட பக்கத்து வீட்டுக்காரங்கள தான். இப்ப பாட்டி என்ன சொல்றாங்கன்னா, என்னோட ஹஸ்பண்டை விட்டு போறதை நினைச்சதான் எனக்கு கவலையா இருக்கு, ஆனா எங்க 2 பேரோட வயசும் பாரு, எங்க 2 பேருக்கும் எப்ப மரணம் வரும்னே தெரியாது,
நாங்க 2 பேரும் சாவல கூட ஒண்ணா இருக்கணும்னு ஆசைப்படுறோம் அப்படின்னு பாட்டி சொன்ன உடனே ஹீரோயினுக்கு ரொம்ப ஃபீலிங் ஆயிடுது. ஹீரோக்கு அதுக்கு மேல ஃபீலிங் ஆயிடுது. இப்ப அந்த இன்டர்வியூ முடிச்ச உடனே 2 பேருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. இவனை பாத்தீங்கன்னா இல்ல இந்த தடவை டாஸ்க் எல்லாம் போட விரும்பல, நான் இங்க தான் படிப்பேன், எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினையும் கட்டி பிடிச்சு அங்க படுத்துட்டு இருக்க. டேய் விர்ரா அப்படின்னு இவ திட்டிட்டு இருக்கா. இப்ப அவனை பாத்தீங்கன்னா 2 பேரும் மாறி மாறி சண்டை போட்டுட்டு அங்க உள்ள தலகாணி எல்லாம் தூக்கி அடிச்சிட்டு இருக்க. அந்த இடம் ஃபுல்லாவே பஞ்சா பறந்துட்டு இருக்கு. இப்ப அவங்க 2 பேரும் ரொமான்டிக்கா பாத்துட்டு இருக்காங்க. இப்ப ராக்கோவை பாத்தீங்கன்னா ராக்கியை பிடிச்சி கிஸ் பண்ண அவளுமே கிஸ் பண்ணிடுறா. இப்ப டக்குன்னு அவளுக்கு சுய நினைவுக்கு வந்து இல்ல ராக்கோ அந்த இடத்த விட்டு போ அப்படின்னு சொல்ல, ஏய் என்னாச்சு அப்படின்னு இவன் கேட்கிறான். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எல்லாத்தையும் மறந்துரு அப்படின்னு சொல்லி ஹீரோவ ரூமை விட்டு வெளியே தள்ளி இவ்வளவு பாத்தீங்கன்னா ஐயோ இப்படி பண்ணிட்டியடி அப்படின்னு புலம்பிட்டு இருக்க. இது எல்லாத்தையும் ராக்கோ ரூமுக்கு வெளியே நின்று கேட்டுட்டு இருக்கான். இப்ப அடுத்த நாள் ஆகுது. ராக்கி பாத்தீங்கன்னா வேலையா பாட்டியை பாக்குறதுக்காக தான் போறா. இப்ப பாட்டி கிட்ட ஓடி போய் கட்டி பிடிச்சிட்டு பாட்டி லாஸ்ட் நைட்டு என்னமோ நடந்துருச்சு அப்படின்னு சொல்ல, என்னாச்சு அப்படின்னு பாட்டி ரொம்ப ஷாக் ஆயிட்டு கேக்குறாங்க. நேத்து நைட்டு நானும் ராக்கோவை கிஸ் பண்ணிக்கிட்டோம். எனக்கு தெரிஞ்சு நான் அவன் மேல காதல்ல விழுந்துட்டேன்னு நினைக்கிறேன். அவனுக்கும் என் மேல அதே மாதிரி ஃபீலிங்ஸ் தான் இருக்கு. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு இவ புலம்பிட்டு இருக்க. அமைதியாரு காம் டவுன் அப்படின்னு லாலா சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப இவ்ள பாத்தீங்கன்னா பாட்டியாவை என்ன காதலிக்க ஆரம்பிச்சிட்டான். நான் இது எல்லாமே நீங்க சொல்லிதான் பண்றேன்னு தெரிஞ்சா கண்டிப்பா அவனோட மனசு காயப்படும். இதுக்கு மேலே நம்ம இப்படியே விட முடியாது. இப்படியே விட்டா அவனுக்கு என் மேல உள்ள காதல் அதிகமாயிரும். இதை பத்தி சொல்றதா நல்லது அப்படின்னு சொல்ல லாலாவும் ஓகேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயின் வீட்டுக்கு வந்துட்டு ஐயோ இதை பத்தி எப்படி அவன்கிட்ட சொல்றதுன்னு தெரியலையே அப்படின்னு இவ புலம்பிட்டு இருக்க. இந்த பக்கம் ஹீரோ பாத்தீங்கன்னா இவளுக்கு ப்ரொபோஸ் பண்றதுக்காக ரிங்கெல்லாம் வாங்கிட்டு ரொம்பவே ஹாப்பியா இருக்கான். இப்ப அவனை பாத்தீங்கன்னா ஒரு டின்னர் பார்ட்டிக்குமே அரேஞ்ச் பண்ணிருக்கான். அவனோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு எல்லாருமே இந்த பார்ட்டியில இருக்காங்க. இப்ப ஹீரோயின் வந்து பாட்டியை கட்டி பிடிச்சிட்டு ஐயோ பாட்டி எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒண்ணு இல்ல நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அந்த இடத்துக்கு ஹீரோ பாத்தீங்கன்னா ரொம்பவே ஹாப்பியா வந்துட்டு இருக்க. எதுக்காக இந்த பார்ட்டி அப்படின்னு இவ கேக்குறா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, உண்மையாவே இன்னைக்கு நைட்டு ரொம்பவே ஸ்பெஷலான நைட் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு அவனை பாத்தீங்கன்னா பியானோலாம் வச்சு பாட்டு பாடிட்டு இருக்க. இவளுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு கண்டிப்பா அவன் ப்ரொபோஸ் தான் பண்ண போறான் அப்படின்ற விஷயம். இவள பாத்தீங்கன்னா ரொம்பவே பயத்தோடவும் சோகத்தோடவும் உட்கார்ந்துட்டு இருக்க. இப்ப ராக்கி எல்லாரும் முன்னாடி என்ன சொல்றேன்னா, நான் என்னோட பொண்டாட்டியை எங்க கூட்டிட்டு வந்தது காரணம் இருக்கு. நாங்க 2 பேரும் உண்மையான கல்யாணம் பண்ணல. நான் அவளை நடிக்கிறதுக்காக தான் இங்க கூட்டிட்டு வந்தேன். ஆனா இப்ப அவளோட உண்மையான மனசை புரிஞ்சுக்கிட்டு அவளை ரொம்ப காதலிக்கிறேன். அவ இல்லாம என்னால வாழ முடியாது. இனிமே இவதான் எனக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லி ஹீரோ அவளுக்கு ப்ரொபோஸ் பண்ணிடுறான். இவன் இப்படி ப்ரொபோஸ் பண்ண உடனே ஹீரோயினுக்கு அழுகைய வர ஆரம்பிச்சிருது. ராக்கோ ப்ளீஸ் எந்திரி அப்படின்னு சொல்லி இவ அழுதுட்டு இருக்க. என்னாச்சு ப்ளீஸ் என்ன அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படின்னு இவன் சொல்றான். இப்ப ஹீரோயினை பாத்தீங்கன்னா ராக்கி ப்ளீஸ் என்னால இதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஏன்னா நம்மளோட கல்யாணம் உண்மையான கல்யாணம் கிடையாது. அதே மாதிரி நம்மளோட உறவும் உண்மையானது கிடையாது. நான் உன்னை மீட் பண்ணதுக்கு அப்புறம் லாலாவை மீட் பண்ணேன். எப்ப தெரியுமா, கான்ட்ராக்ட் போட்டியே அப்பதான். லாலா என்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் வச்சாங்க, உன்னை நல்ல வழிக்கு கொண்டு வரணும்னு. இப்ப நீ நல்ல வழிக்கு வந்துட்ட. ஆனா எனக்கு ப்ரொபோஸ் பண்றதா என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. உண்மையாவே சொல்ல போனா நான் உன்னை ரொம்ப காதலிக்கிறேன். ஆனா நாங்க வந்தது உன்னை சரி செய்யணும் தான். அதை நான் சரி பண்ணி முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல ஹீரோக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுது. இப்ப அந்த இடத்துக்கு லாலா வந்து என்ன சொல்றாங்க, ஆமா அவளை நடிக்க சொன்னது நான் தான். அவ உன்னை சரி பண்ணணும்னு தான் நினைச்சா. அவ நினைச்ச மாதிரியே நீயும் சரியாயிட்ட அப்படின்னு சொல்ல, என்னை சரி பண்றதுக்காக என் ஃபீலிக்ஸ் கூட 2 பேரும் விளையாடுவீங்களா அப்படின்னு ஹீரோ கேட்கிறான். இப்ப அவளை பாத்தீங்கன்னா உண்மையாவே நானும் உன்னை காதலிக்கிறேன், எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி இவ ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு இருக்க. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, வாழ்க்கையில முதல் முறையா ஒரு ஆள் மேல நான் காதல விழுந்தேன். அது நீதான். ஆனா அது எல்லாமே நடிப்புன்னு தெரியாம உண்மை நம்பிட்டேன் தெரியுமா. என்ன மாதிரி ஒரு முட்டாள் யாருமே கிடையாது. இனிமே என் மூஞ்சிலே முழிக்காது அப்படின்னு சொல்லிட்டு ராக்கா அந்த இடத்த விட்டு போக இவ ரொம்பவே ஃபீல் பண்ணி ஆள ஆரம்பிச்சிரா. இப்ப ஹீரோயின் அவளோட வீட்டுக்கு வந்து அவங்க அப்பா கிட்ட நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்ல, எனக்கு புரியுதுமா நீ எதுக்காக பண்ணன்னு, கவலைப்படாத, அந்த பணம் எல்லாத்தையுமே அவங்க கிட்டே கொடுத்துடலாம். அந்த மாதிரி ஒரு காசு நமக்கு தேவையில்லை, நமக்கு இந்த சந்தோஷமே போதும் அப்படின்னு சொல்ல இவ்வளவு ஓகேன்னு சொல்லிடுறா. இப்ப அடுத்த நாள் வேலையா பாத்தீங்கன்னா ஹீரோயின் அவளோட அப்பாவும் லாலாவை பார்க்க தான் போறாங்க. இப்ப லாலா கிட்ட போய் அந்த பணத்தை திரும்பி கொடுத்துட்டு பண்ண உதவிக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயினை பாத்தீங்கன்னா ராக்கோ என்ன மன்னிப்பானான்னு தெரியல, ஆனா அவன் என்ன மன்னிச்சா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு இவ ஃபீல் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறா. இந்த பக்கம் ஹீரோ அவனோட வீட்டுல உட்காந்துட்டு ஹீரோயினை பத்தி தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். எங்க பார்த்தாலும் அவளுக்கு அவ இருக்கிற மாதிரியே தான் இருக்கு. வெட்டிங் போட்டோ எல்லாம் எடுத்து வச்சு இவ ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு லாலா தான் வராங்க. என்ன மன்னிச்சிரு, உன்னோட இதயம் இப்ப வலிக்குதுன்னா அதுக்கு காரணம் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவனுமே பார்த்தா ரொம்ப ஃபீலிங்கோட லாலாவை கட்டி பிடிச்சிட்டு இருக்கான். இப்ப லாலா என்ன சொல்றாங்கன்னா, நீ மேரிடான கப்பலை பத்தி ஒரு இன்டர்வியூ எடுக்கிறேன்னு ராக்கி என்கிட்ட சொன்னான். அதுல நானும் கலந்துக்கலாமா அப்படின்னு சொல்ல, ஆனா அதுக்கு ஹஸ்பண்டு கூட இருக்கணுமே அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்கான். டேய் நானும் தாத்தாவும் ஒன்னா தானே வாழ்ந்துட்டு இருந்தோம், என்ன பண்றது, அவர் எனக்கு முன்னாடியே போயிட்டாரு. ஆனாலும் நாங்க இப்ப வரைக்கும் சேமா தான் இருக்கோம். நான் சொல்றதை கேளு. இந்த உலகத்துல அப்பா அம்மாக்கு அப்புறம் ஒரு பொண்ணோ பையனோ ஒன்னா இருக்கணும்னா அது கணவன் மனைவியால தான் முடியும். ஏன்னா அந்த ரிலேஷன்ஷிப் மாதிரி ஸ்ட்ராங்கான ரிலேஷன்ஷிப் உலகத்துல வேற எதுவுமே கிடையாது. யாரு கூட இருந்தாலும் இல்லாட்டியும் அவங்க என்னைக்குமே ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இருப்பாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப காதலிப்பாங்க, எல்லாத்துக்கும் விட்டு கொடுத்து போவாங்க. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் பிரியாம ஒன்னா இருப்பாங்க. அதுக்கு பேர் தான் கணவன் மனைவி.
நீ சாக போற காலத்துல உன் கூட வரப்போறது உன்னோட பொண்டாட்டி மட்டும்தான். சோ எந்த தப்பு பண்ணாலும் அதை மன்னிச்சிட்டு வாழ்க்கையோட அடுத்த கட்டத்துக்கு போறதா புத்திசாலித்தனம். அதை நீ புரிஞ்சுக்குவேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு பாட்டி அட்வைஸ் பண்ணிட்டு போக அடுத்த நாளே பாத்தீங்கன்னா ஹீரோ அவனோட அப்பாவை பார்க்க தான் போறான். ஏன்னா ஹீரோக்கு அவனோட அப்பானா ரொம்ப பிடிக்கும் இல்லையா. இப்போ அவங்க அப்பாவை கட்டி பிடிச்சிட்டு மன்னிச்சிருங்கப்பா, நான் உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என்னையும் மன்னிச்சிருடா, நானுமே உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துடுறாங்க. இந்த பக்கம் ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஒரு ஷூட்டிங்ல பிஸி ஆயிட்டு இருக்கா. அவளுக்கு கிஸ் பண்ற மாதிரி சீன் வர இவளால அந்த கிஸ்ஸே பண்ண முடியல. இப்ப அந்த டேக்கு கட் ஆயிருது. அந்த டைரக்டரை பாத்தீங்கன்னா இவ்வளவு பிடிச்சி கண்ணா பின்னான்னு திட்ட ஆரம்பிக்கிறான். பொண்ணு மாதிரி ஒரு மோசமான ஆர்டிஸ்ட நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லி ஹீரோயினை வீட்டுக்கு துரத்தி விட்டுறான். இப்ப அவ சோகமா இருந்துட்டு இருக்க. அவளுக்கு ஒரு கால் வருது. மெயின் ரோல்ல நடிக்க உனக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, ஃபேமிலியோட வரணுமா அப்படின்னு சொல்ல, என்னது ஃபேமிலியோடவா அப்படின்னு இவ ஷாக் ஆயிரா. இப்ப அடுத்த நாள் அந்த ஆடிஷனுக்கு தான் போறா அவளோட ஃபேமிலியை கூட்டிட்டு. அங்க போய் பார்த்தா அந்த இடத்துல ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்டுங்களும் தான் நிக்கிறானுங்க. இப்ப அவனுங்க ரெண்டு பேரும் ஹீரோயினை பார்த்து ஆடிஷன்ல கேட்ட அதே கேள்வியை கேட்டுட்டு இருக்க. இந்த கேள்விக்கெல்லாம் ஆன்சர் தெரியும்ல, அப்புறம் எதுக்காகடா என் உயிரை வாங்குறீங்க அப்படின்னு இவ கேட்டுட்டு இருக்கா. ஒழுங்கா பதில் சொல்ல அப்படின்னு சொல்ல இவளுமே பார்த்தா இப்ப செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன்லாம் கொடுத்துட்டு இருக்கா. சரி, லவ் பண்ணா நல்லபடியா அவனை கல்யாணம் பண்ணிட்டு வாழ்வியா அப்படின்னு சொல்லி கேட்க, கண்டிப்பா வாழுவேன் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா போதும் போதும் விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ராக்கிக்கு ப்ரொபோஸ் பண்றான். இவன் ப்ரொபோஸ் பண்ண உடனே ராக்கி செம ஹாப்பி ஆயிட்டு, கண்டிப்பா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துடுறாங்க. இப்ப பார்த்தா ஹீரோவில் கிஸ் பண்ண அப்படியே கல்யாணத்தை தான் காட்டுறாங்க. ரெண்டு பேரும் ஹாப்பியா கல்யாணம் பண்ணிட்டு எல்லாரும் முன்னாடி கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ராக்கியை பாத்தீங்கன்னா இது அமேசிங்கா இருக்குல்ல அப்படின்னு சொல்ல, ஆமா அமேசிங்கா இருக்கு, எக்ஸைட்டிங்கா இருக்குல்ல அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. ஆமா எக்ஸைட்டிங்கா இருக்கு அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். எப்பவுமே நீ கூட ஒன்னா இருக்கணும், லைஃப் லாங் என்னை விட்டு பிரியவே கூடாது அப்படின்னு இவ சொல்ல, இவ்வளவு ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கா. இவங்க ரெண்டு பேரும் இப்படி ஹாப்பியா கல்யாணம் பண்ணிட்டு ஒன்னு சேர்றதோட தான் இந்த ட்ராமா முடியுது. அடுத்து ஒரு சூப்பரான ட்ராமாவோட உங்களை வந்து பார்க்குறேன். பாய்.